தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். அதாவது டி. பிரகாசம், கே. நாகேஸ்வரராவ் இவங்க 2 பேருமே நாகேஸ்வர ராவ் இவங்க 2 பேருமே சத்தியாகிரகிகள். அதாவது சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு முகாமை அமைத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். அவங்க காவல்துறையினால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிகோலியது. 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் 27 ட்ரிப்ளிகன் அதாவது திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். ராமேஸ்வரத்தின் உப்பு சத்தியாகிரகிகள் மேற்கொண்ட முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். உவரி, அச்செங்கோ, வேப்பலோடை, தூத்துக்குடி மற்றும் தருவைக்குளம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட இதுபோன்ற முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி. இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. அதாவது இந்த இயக்கத்தை நிறுத்தத்துக்காக ஒரு கொடுமையான படையை பயன்படுத்தினாங்க. அதாவது காவலர்கள். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்படும் பாஷ்யம். இந்த இயர் 1932 ஜனவரி 26 ஆர்யா என அழைக்கப்படும் பாசியம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றினார். அதாவது ஆர்யா என்ற பாசியம் தேசிய கொடியை புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் எந்த ஆண்டு ஏற்றினார்னா 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26. சத்தியமூர்த்தி அந்நிய துணிகளை விற்பனை செய்ய கடைகளை மறியல் செய்தார். அதாவது சத்தியமூர்த்தி அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தார். ஊர்வலங்களை திட்டமிட்டார். துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். NMR சுப்பராமன் மற்றும் கு. காமராஜ் ஆகியோருக்கு முக்கிய பங்கு வகித்தனர். அதாவது சத்தியமூர்த்தி அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செஞ்சிருக்காரு. ஊர்வலங்களை திட்டமிட்டார். துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். NMR சுப்பராமன் மற்றும் கு. காமராஜ் ஆகியோருக்கு முக்கிய பங்கு வகித்தனர்.